ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது சரண் ஜோன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அரை மனசோடு இருப்பீங்க தெரியும். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ரீல்ஸ் கோலரான ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிடைக்கிறதுலாம் பொறுக்கி போட்டு ஒரு கண்டென்ட்டாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் வீடியோ பார்த்து சிரிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கண்டா, சிங்கத்துக்கு மேல சிங்கண்டா ஒரு அசிங்கமாய் போச்சு. அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அது மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ. என்னடா டப்பால இருந்து வைக்கிறானுங்க? என்னடா அது? ரசகுல்லாவா? என்னடா டேய், அவர் அசிங்கப்பட்டதை காமிச்சிக்காம எவ்வளோ மேட்ச் பண்றாரு பாருங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நானா இருந்தாலுமே சரி, புதுசா பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட வரோம், அதுக்கு முன்னாடி ஏதோ சின்னதாக ஸ்வீட் ஐட்டம் வச்சுக்கிறாங்க போல, சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம் தான் நினைப்போம். அவர் மேலே தப்பு இல்லை, நம்மளா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்போம். அப்படியா? ஆமா. சட்டெல்லாம் மடிச்சு கட்டிட்டு வராண்டா. இந்த பையன் எவ்வளவு மன உளைச்சல ஆளா இருப்பான். அந்த இடத்துல இதுவே ஒரு பொண்ணு அதாச்சுங்களேன், அந்த லபடக்க பால் அங்க காட்டுவானுங்க அவங்க சீன் எல்லாம். எங்களை பார்த்தா மட்டும் இழிச்சாவாய மாதிரி இருக்காடா, இழிச்சாவாய மாதிரி. ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் கேட்க மாட்டேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மாயா. இதான் என் நம்பி மூந்தா. ஆரம்பிச்சா போதும்டா, அதே ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணு. அட்ரா அட்ரா, இப்படி தாண்டா இருக்கணும். வீட்டுக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கணும்டா இந்த ஜென்ரேஷனுக்கு. அது இந்த ஜென்ரேஷன்ல இருந்துகிட்டு நீ அப்படி இருக்க பத்தியா? அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையா நல்லா இருப்படா. போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா ஜிப்பா கேட்டுட்டு எதுக்கு இந்த வீடியோ? இது என்னன்னு சொல்லி நான் பேசுவேன், என்னன்னு சொல்லி பேச முடியும் என்னால? என்னடா ஆமகரி வேணுமா? திரும்ப திரும்ப நான் கதை சொல்ல, தூங்கி தூங்கி நீ அதை கேட்க. இன்னுமா உங்களுக்குள்ள பாராட்டிக்கிங்க, காசா பணமா? தலையோட மைண்ட் வாய்ஸ். உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு தாண்டா நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன். இந்த வீட்டு பக்கமே இன்னும் போலடா. ஒரு சில படங்கள்லாம் இந்த 2024 வரும்ன்ற நம்பிக்கையில அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரோட படம் வருமானே தெரியாம காத்துக்கிட்டு இருக்காங்க. சில நடிகர்லாம் நடிச்சாதான்டா தியேட்டர்ல கைத்திட்டு வரும். எங்க தலை நடந்தாலே வரும்டா. சிரிப்பா வந்துடா. సౌందర్య రాశి నా ముందుకొచ్చింది కనువిందు అసలు రాజా சேம் மொட்டை கொடூரமா இருக்கு. கோயிலுக்கு பாதி பேர் போறவங்க பொண்ணு தேடிதான், அதுவும் முக்காவாசி பேர் 90s கிட்ஸா தான் இருப்பாங்க. நான் கூட ஒருத்தன் அதுல, அப்படியே சொல்லலாம். உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உனக்கு டியூட் சாங் கிடையாது. எதுக்கு உனக்கு இந்த வேலை? எதுக்குன்னு கேக்குற? ரத்தம் வருதான் பாடுறா. இது எதுக்குடா? யாரதான் சொன்னா? நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. அப்படி நினைச்சா ஒன்றும் தப்பு இல்லை, நான் ஒன்றும் தப்பா நினைச்சிக்க மாட்டேன். ரொம்ப ஹைட் புத்திய பத்தியா ட்ரிபிள்ஸ்
சங்கட்டமான செயல்றா இது. ஆனா சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். இந்த KTM R15 இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு போற வண்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த கஷ்டம் கண்டிப்பா தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. பொண்ணு அறக்கு தம்பி. ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது அப்போ ஏதாச்சும் ஆச்சுன்னா வச்சுங்களேன், இறங்கி நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு அது ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், கேர்ள் ஃப்ரெண்டோட போகும்போது என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவ? கத்தி அழக கூட முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன். அதனால என்ன பண்ணுவான்னா, அந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே அவன் கதல்களையும் குமரல்களையும் எல்லாத்தையும் அடக்கி அதுக்குள்ளேயே முடிச்சுப்பான். கோழி மிதிச்சு அந்த வலியை தாங்கிக்கிட்டு கொண்டு போய் அந்த பொண்ணை பத்திரமா வீட்டுல சேர்த்துட்டு வரும்போது வண்டியை நிறுத்தி நடு ரோட்ல ஐயோ ஏமான்னு குதிக்கிற மனசு இருக்கே, அதான் கடவுள். இனிதான் வாங்க போறோம். வாங்கிட்டு வரலாம். அக்கா தங்கச்சியா? ரெண்டு பேருமே சேர்த்து ஏற போறீங்களா? ஆமா அம்மா அம்மா அம்மாவா? என்னங்க நீங்க அக்கா அம்மான்னு சொல்றதே எவ்வளவு கியூட்டா சொல்றாங்க பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னடா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமே தெரியலடா. உங்களுக்கு தெரியுதா? இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? என்னையே கேட்டு எங்கினேன் அழகாதனடா இருக்கு. ஒரு போர்டு ஒன்று போடுங்க பாரு, சேல்ஸ் ஆன இடம்ட்டு. பாக்குறவங்களாம் மனசுல ஆசையை வளர்த்து பின்னாடி சுத்த போறான், அப்புறம் தேவதாசா சுத்தி கிடக்கணும். கவலைப்படாதீங்க, இது கடைசி வீடியோ தான், இதை முடிச்சுக்கிட்டேன். நீங்க உங்களோட வேலையை போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்ன சால்ட்டா? சால்ட்டை போட்டு எதை பிடிக்க போகுது அம்மா? என்னடா வர போகுது? நின்றுதுடா ஏதோ. கடைசியில் நான் தான் ஜோக்கடா. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம்